Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் 4th ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் 2025க்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிவிஷன் மட்டும் எழுதியிருப்போம். ஆனால் சம் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணியிருக்காங்க 4th ரிவிஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அதே மாதிரி சயின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், எஸ்எஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஓவரால் 3 சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர் ஒரே வீடியோவில் பார்த்து கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஷின் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா ரிவிஷன் கொஷின் பேப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி ரிவிஷன் பர்பஸ்க்கு அதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ஷன் சி 4, 9, 25, 41, 120 புக் பேக் கொஸ்டின். செகண்ட் ஒன்று ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2/96 தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது புக் பேக் கொஸ்டின். தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 0, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0, 1 இது புக் பேக் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் y ஸ்கொயர் ப்ளஸ் 100 இஸ் a perfect square. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 10y ஸ்கொயர். செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 90 டிகிரி. எயித் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து parallel to y axis ரொம்ப முக்கியமாக. நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the slope of 2 pairs of opposite side. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி 30, 10√3. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு மேட் by 18 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 and 16 ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 75 the least number that is divisible by the first 10. ரொம்ப முக்கியமான சம். லீஸ்ட் நம்பர்னாவே எல்சிஎம் 1லேருந்து 10 வரைக்கும் எழுதி அது எந்த மெத்தடாலும் போட்டலாம். ஃபேக்டர் மெத்தடில் போட்டாலும் சரி, டிவிஷன் மெத்தடில் போட்டாலும் சரி. அதே மாதிரி ஃபைண்ட் த சம் 1 + 3 + 5 + இதில் பார்த்தீங்கன்னா டாட் அப் டு 40 டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏபியா ஜிபின்னு போல கண்டு ஏபி தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் அப்போ SN = n/2 2a + n - n × t கம்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடக்கூடியது. 20th வந்து ரொம்ப சிம்பிளான சம். தட் மீன்ஸ் இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் சொல்லும்போது நம்பர் x + 1/x = 24/5 போடுங்க. அதே மாதிரி 20% a டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் = a கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்தீங்கன்னா find the length of BC. 23rd find the value of A. 24th tan square இதில் பார்த்தீங்கன்னா LHS RHS வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் 25th வந்து பார்த்தீங்கன்னா find the ratio of their volume. தட் மீன்ஸ் 2 ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4/3 πr1³ = 4/3 πr2. 26th வந்து பார்த்தீங்கன்னா find the value of standard deviation. 27th வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ண என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி. 28 வந்து பார்த்தா find the volume of the copper used to make the pipe இதில் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 5 மார்க் கொஸ்டினில் 29 வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண வந்து A intersection B cross C = A cross C intersection B cross C. 30 வந்து பார்த்தீங்கன்னா f(x). 31st வந்து பார்த்தா find the sum. தட் மீன் 3 + 30 ரொம்ப முக்கியமான சம். 32 செகண்ட் சாப்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 33rd வந்து பார்த்தீங்கன்னா XYZ. 34th வந்து ஆல்ஃபா பீட்டா. 35 வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பித்தாகரஸ் தியரம். 36 வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். 37 வந்து sin θ கம்பேர். 37 அருள் சம் திரும்பி மெஷர்மெண்ட்லேருந்து கேட்டேன். 39th வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இது மென்ஷன் கம்பேர் பண்ணுங்க. 40 வந்து என்ன கேட்டால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதுக்கப்புறம் 41 வந்து பார்த்தீங்கன்னா டைசம். 42 வந்து என்ன கேட்டால் இது கேக்காஸ் அந்த ஏரியா ஆஃப் ட்ரைன் பாயிண்ட். இந்த கொஸ்டின் நம்பர் 42 எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. யூனிட் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் தனியாக கொடுத்துருவோம். அந்த கான்செப்ட் இருக்கிறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ரெண்டுமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. டேஞ்சன்ட்டும் அதே மாதிரி கிராஃப் வந்து கார்மெண்ட்ஸ் ஆஃப் அன்னன்ஸ் 50% டிஸ்கவுண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ்னு கேட்டேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அப்படியே ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். பப்ளிக்கில் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழில் கொடுத்துருவோம், அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. இது பாருங்கள் 2 மார்க் எல்லாமே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. குழாயும் தயாரிக்க பயன்படும் தாமிரத்தின் கன அளவு. தட் மீன்ஸ் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அளவையிலேருந்து கேட்டிருக்காங்க மென்சுரேஷனில். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் இருக்குது. கேட்காத கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 40 இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வரைக்கும் பார்த்து கம்பேரிசன் நம்பர் 42 வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத கொஸ்டின் அழகு தேர்வில் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர். இதுவுமே 4th ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன்று வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். செகண்ட் ஒன்று B = 2F. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன். ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து 22.4 லிட்டர். ஃபிஃப்த் ஒன்றுக்கு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. சிக்ஸ்த் ஒன்றுக்கு 95.5% புக் பேக்கில் இருக்குது தான். நெக்ஸ்ட் இப்போ 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் ஆர்ட் நமக்கு எது எஸ்ஏ நோட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்கேமே ரிசல்ட் இந்த ஃபார்மேஸ் ஹைகோர்ட். 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DNA லீக்கேஜ். 11th ஒன்று வந்து அண்டர்கோயிங் இப்போ ரேபிட் டிவிஷன் தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 12th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி ரெயின்ஃபால் இஸ் ஹை. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்னா
கம்பேரிசன் வந்து எக்ஸ்பிளைன் ஒய் த சீலிங் ஆஃப் கான்கிரீட் ஆல்சோ கர்வ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், எந்த கொஸ்டின் பேப்பர் தான் கட்டாயம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மார்க்லேயும் வரும், 4 மார்க்லேயும் வரும். சொன்னால் இந்த கொஸ்டின் மேலே அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன், டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள் ரியாக்ஷன், ஆட்டோமசிட்டி, அதே மாதிரி ட்ரான் லிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரெயின், வாட் இஸ் கொலஸ்ட்ரம், வாட் இஸ் ஸ்க்ராட்ச், சம் வந்து டிசீஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ராக்கெட் ப்ரொபல்ஷன், லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி, கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன், saline pitch the modern atomic theory, how does locomotion take place in reaches, enample function of blood, how do you differentiate homologous organ chronologies, state the application DNA fingerprinting. ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து 2 மார்க்லேயும் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து 4 மார்க்லேயும். அதே 7 மார்க்கில் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை, ஸ்டேட் த சாடி அண்ட் பாஜன் டிசிடென்ட்லாம், ஸ்டேட் ஜூல்ஸ்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா how does the fuse wire, next how does pH plane, next find the percentage of nitrogen with book backlight, differentiate soap and detergent ஆல்ரெடி சொன்னதா, what is rust, respiratory question, next explain the structure of neon, subject the method to overcome the problem algorithm, what is the important inversion. இந்த எல்லா கொஸ்டினும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாமில் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட பிடிஏ கொஸ்டினில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் எடுத்து தொகுத்து இந்த கொஸ்டின் நான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஸ்கிப் அப்படியே பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. 4 மார்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நான் உங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 முக்கியமான கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அதிலிருந்து கட்டாயம் எல்லா பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அடுத்து எஸ்எஸ்க்கான கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், செகண்ட் ஒன்று சர்ஜான் கிரெடிக், நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் ஒன்று அசர்ஷன் ரீசனோட வந்து ஆப்ஷன் சி. தேர்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுடுமியான், தட் மீன்ஸ் எனக்கு வந்து இந்த கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 1980, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஜூட், எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிமோட்டிங் சென்சிங் சென்டர் வந்து ஹைதராபாத், நைன்த் ஒன்றுக்கு வந்து போர்காட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா, 11th ஒன்று ரைட் டு கான்ஸ்டன்ட் ரெமெடிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்று பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா, நெக்ஸ்ட் 14th ஒன்று வந்து 1816. 2 மார்க் பாருங்கள் எல்லாம் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாவோட லாங் மார்ச், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளைமேஷனு, சைமன் கமிஷன் பாய்காட்டு, நியூஸ் பேப்பர் பப்ளிஷ், சவுத் இந்தியா லிபரல் ஃபவுண்டேஷன், ஃபேக்டர் ஆஃப் ரேட்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா, டைப்ஸ் ஆஃப் சாயில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் கிராப், மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு, நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்கிடெக்ட் ஆஃப் த நான் அலைன்மெண்ட், பெர் கேபிட்டல் இன்கம், நெக்ஸ்ட் மல்டிநேஷனல் கார்பரேஷன், ஸ்டார்ட் அப் இந்தியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லப்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுவுமே இதில் வந்து ரெஃபர் பண்ணும். 5 மார்க் எல்லாமே அது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 மார்க் தான். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் இட்லி இன் ஜெர்மனி, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் யூஎன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜன் க்ரோத் நான் பிராமின் மூவ்மெண்ட். இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணி படிங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், ரிஸ்ட்ரக்ஷன் மெஷர்மெண்ட், ஜுடிஷியல் பவர், பிரிக்ஸு, ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. அதே மாதிரி டைமில் 1910 to 19 நிறைய ஈவெண்ட் இருக்குது. மேப்பும் குவாலியர், அதே மாதிரி பார்த்தா ஒலி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா, மீரட்டு, அதே மாதிரி பார்த்தா வாரதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டினில் ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமி விவேகானந்தர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து காந்தி லெசன் ரொம்ப முக்கியமான 8 மார்க் கேட்டிருக்காங்க. மேப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கட்டாயம் படிங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 3rd ரிவிஷன் வரைக்கும் தான் எழுதியிருப்போம். சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் வந்து 4th ரிவிஷன் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 4th ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கோத்ரூ பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம சேனல் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சேனலில் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லான கான்செப்டாக இந்நாள் வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இன்னும் நமக்கு ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. இந்த 1 வீக்கில் நம்ம ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.